அச்சங்களும் அச்சப்பட்டு மறைந்திடுமே, வெட்கங்களும் வெட்கப்பட்டு ஒளிந்திடுமே. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன் தானா. ஆஷ் கலர்ல அழகிட்டீங்க. சரி, இன்றைக்கு உங்களுக்கு சரியா யாரோ ஒருத்தவங்க கவிதான சைட்டாக இருக்கலாம், இல்லாட்டா சாப்பிடுவாங்க சைட்டாக இருக்கலாம், யாரும் அனுப்பி கொடுப்பாங்க. ரெண்டு மிக்கியும் கொண்டு போய் இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும். இந்த இடத்துல சம்டைம் அன்றைக்கு மிஸ் ஆன ஒரு டீமாக கூட இருக்கலாம். யாராயிருக்கு கவிதா? யாராயிருக்கு? என்ன தெரியலையா? நீங்க சொல்லுங்க, யார் அனுப்பிடுவாங்க? பிரதரா? பேரு கோபி. ஓகே, வேற ஆப்ஷன்? வேற யாராவது? அன்றைக்கும் அவரை பேர் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்ப இங்க கவிதான சைட்ல இல்லையா? சும்மா சொல்லிட்டேன் பாருங்க. இல்லையா? ஷூரா? சரி, ஸ்வீட்ஸோடு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. சரியா? என்னன்னு சொன்னால் முக்கியமாக ஒரு ஸ்வீட்டோட கொடுக்க சொன்னாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், மாட்டிக்கும். நான் வந்து மிக்கிட்ட கொடுக்குறேன். சரியா? சரி, பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு கொஞ்சம் சொல்லி கேட்க. ஓகே, நீங்க தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். கவிதா ஏதாவது கதைக்கணும், உங்களோட குரலுக்கு காசு ஏறி சரி பாட்டு பாட சொல்லிடுவோம். எப்படி இருக்குமோ? சும்மா சும்மா ஏமாத்துறது தாராங்க. ஐடியா இல்லையா நமக்கு? என்ன உடல் கதைக்காது, கொஞ்சம் கதைக்க சொல்லுங்க. என்ன இருக்கு? என்ன பாக்ஸ்? எம்டி பாக்ஸ். சரி, என்னென்ன தெரியல. சரி, அந்த கோபம் பிடிச்சி மேலே ரெண்டு பேரும் கவிதா சமம் எழுந்து இப்படி ஓகே. உங்களுக்கு ஒரு 10,000 உண்டு கிஃப்ட் பண்ண சொல்லி தந்துருக்காங்க. சரியா? சரி, என்னன்னு சொன்னால் உங்களோட கல்யாண நாளை அன்னைக்கு அவங்க பிளான் பண்ணது கொஞ்சம் லேட்டாக ஆகணுன்றதுனால இன்றைக்கு அதை சிறப்பிக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர் செய்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கணும் ஆசையாக இருக்கா? தெரியுமா? சரியா? இந்த ஃப்ரேம் கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு இதை மாப்பிள்ளை கொண்டு பொண்ணு கொண்டு சரி பாப்பா யாருக்கு ஸ்பெஷலான ஒரு தருணமாக மாற்றணும்னு சொல்லிட்டேன். இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யறது கொஞ்சம் டைம் ஆயிட்டாங்க. அப்பா அப்பான்னு தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது, கவிதை எங்க வருகுது. எனக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா துடிப்ப, உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்ல, படாத பாடு இல்ல, வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்ல, படிச்சு பட்டம் கிட்டோன்னு ஏறும் வாங்கினதில்ல, பரம்பரை பணக்காரன் இல்ல, வெட்டி பந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்ல, ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல, நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல, பம்பரமா நீ சுத்த பக்குவமா நான் இருந்தேன், பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த, பத்திரமா என பாத்துக்க படாத பாடு நீ பட்ட, அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான். நாள்தோறும் காவல் நின்று நம்மை காக்கும் தந்தையுண்டு, இந்த வாழ்வு இப்ப சொல்லுங்க பாவி, யார் தந்துருப்பாங்க? கோவி அண்ணாவா? எத்தனை வீதம் தந்துருப்பாரு? அவர் தான் 100%. சரி,
நீங்கள் சொன்ன மாதிரி கோபின்னா தான் இந்த சர்ப்ரைஸை செய்தவர் சரியா, கனடாவிலேருந்து கோபி தர்ஷன் அவர் தான் இந்த சர்ப்ரைஸை சாம்பவானுக்கும் பவிதாவுக்கும் அன்றைக்கு மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ரெடி பண்ண கொஞ்சம் டைம் எடுத்ததுனால. ஸோ பவிதாவுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு கிஃப்ட் வந்துருக்கு சரியா, அதான் மிக்கிட்டே இருக்கு, வாங்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியாத. அவ கொஞ்சம் என்னவா இருக்கும்? சும்மா பிரிங்க, பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் சும்மா பிரிங்க. கஷ்டமா இருக்கா? பிரிந்த பகுதி இங்கே நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே இந்த நொடி நேரம் இன்னுயிரின் நேரம் கண்ணெதிரில் காலம் நின்று விடுமா என் இதழில் ஓரம் எங்க போனாலும் நானும் வருவேன் கண்ணாடி பாடு நானும் தெரிவேன் உயிர் பிரிந்தாயே பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும். அண்ணாங்க என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்க்கலையா அது? என்னை விட்டு 2 தள்ளி போனால் தவிக்கிறேன் மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன் போகும் பாதை நீளம் கூரையாய் நீளவானம் சுவர் மீது கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ பசி என்ற தாயிடம் தேடும் மானிட மர்மம் நீ நான் கொள்ளும் கர்வம் நீ அவளுக்கு அம்பா சமுத்திர ஐயர் ஓட்டல அல்வா மாதிரி நான் பூவன தளதள தளவென வந்தா வந்தா பாரு அவளுக்கு ஆர்வா குறிச்சி அழகில் கேடு அழுவா மாதிரி வருமா தேக்கன பட பட படவன வந்தா வந்தா பாரு கும்மியாடி கும்மியாடி கும்மியாடியோ கொத்து பட கட்டம் போட கும்மியாடியோ கும்மியாடி கும்மியாடி கும்மியாடியோ கொட்ட பூவில் வந்து வானம் வரை எட்டும் எங்கள் வாழ்த்து சத்தம்தான் காலம் கை தட்டும் இனி காதல் முத்தம்தான் வானம் வரை எட்டும் எங்கள் வாழ்த்து சத்தம்தான் இதே போல எப்பவுமே சந்தோஷமா இந்த ஜோடி சாம்பவான் பவிதா இருக்கணும்னு சொல்லி உங்களோட அண்ணா கோபி தர்ஷன் சார்பாகவும் எங்களோட 2 மிக்கி சார்பாகவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்கிறேன். ஓகே பாய். சரி.